அண்ட் இது கண்டிப்பாக நாங்கள் பொதுவாக இதை சொல்லி யாரையுமே அப்படி நாங்கள் மனசார அப்படி யாருக்காவது ஒரு வேளை இது ஒரு மாதிரி பர்சனலாக ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து அந்த எங்களோட வருத்தத்தையும் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறோம். அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. டைரக்ட் சார், நம்ம படத்தில் வந்து இவங்க மதர் வந்து ஏன்டா இந்த போயின்னு இருக்க, ரேஷன் கடைக்கு போனால் கூட கை தடவரான்னு ஒரு டைலாக் வரும். இப்போ ரேஷன் கடையில் சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த படத்தை பற்றி ஏதோ கேஸ் போட போகணும்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதான் சார், நம்ம குறிப்பிட்டு இவங்க தான் இப்படி தான் ஒரு நபர்னு ஒருத்தர் சொல்கிறோன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும், எந்த தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும். மற்றபடி இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு எந்த முத்திரையும் யார் மேலேயும் திணிக்கிற அளவுக்கு நான் இது கிடையாது, அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது. அந்த இடத்துல அந்த இதில் ஒரு கதாபாத்திரமாக தான் எடுத்துகிட்டு போகிறோமே ஒழிய, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஒரு சில சீக்வன்ஸும் இருந்துச்சு, அதை நம்ம நேரம் கருதி அதை கட் பண்ணிட்டோமே ஒழிய, மற்றபடி இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை. கதாபாத்திரம் இப்போ வந்து ஒரு கடைக்காரர் இருந்தார் படத்தில், அந்த குறிப்பிட்ட கேரக்டர் கனகவேலோட உலகத்தில் அந்த கதைக்குள்ளே அப்படி ஒரு கேரக்டர் இருந்தது. நேரம் கருதி ஆட்டோக்காரனை போய் அடிக்கிறான், அடுத்து அவனு அந்த மாதிரி இருந்துச்சு படத்தில். பட் நேரம் கருதி அதை எடுத்துட்டாங்க. பட் அந்த மாதிரி எண்ணம் கண்டிப்பாக கார்த்திக் இருக்க வாய்ப்பே கிடையாது. யாரையும் புண்படுத்தணுங்கிற எண்ணம் கார்த்திக் இருக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். அந்த ஒரு இப்போ ஏன்னா கதையை நான் கேட்டப்பவும் அது அந்த ஒருத்தன் அப்படி இருந்தாங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு. அண்ட் இது கண்டிப்பாக நாங்கள் பொதுவாக இதை சொல்லி யாரையுமே அப்படி நாங்கள் மனசார அப்படி யாருக்காவது ஒரு வேளை இது ஒரு மாதிரி பர்சனலாக ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து அந்த எங்களோட வருத்தத்தையும் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறோம். அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த படம் ஒரு கல்வியாளர், ஒரு கல்வி தந்தைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு வருது. எங்கள் ப்ரொடியூசரே ஒரு மிகப்பெரிய எஜுகேஷனலிஸ்ட். ஸோ அதனால் நாங்கள் அதை அப்படி பொதுவாலாம் அப்படி இது பண்ண முடியும். நான் அதை ரொம்ப முடிந்தளவு யாரையும் காயப்படுத்தக்கூடாதுங்கிறது எங்கள் எண்ணம். அப்படி ஏதாவது காயப்பட்டிருந்தா தயவு செய்து எங்களை மன்னிச்சுக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இருங்க 50வது நாள் ஃபங்க்ஷன் கொண்டாட போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப கம்மியாகிடும். இந்த படத்துக்கு பெருசாக கொடுக்கணும் சார். ஐசரி சார் கல்வி தந்தை சொல்லிட்டு தியாகராஜன் சார் வந்து தவறு பண்ணுற மாதிரி கதை சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை கேட்குறப்போ உங்களுடைய அந்த ஃபீலிங் என்ன? இந்த ஒரு கல்வி தந்தையை பற்றி நம்ம போடுறீங்களா, ஃபீலிங் இல்லையா அவங்களுக்கு? இல்லை, எனக்கு அந்த ஃபீலிங்லாம் இல்லை. இது வந்து ஒரு நல்ல கருத்து. இந்த கருத்தை நம்ம சொல்கிறது இன்னும் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்போ தானே நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அந்த கதை கேட்குறப்போ அந்த ஃபீலிங் உங்களுக்கு? இல்லை, அதை கதை கேட்கும்போது எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் நானே எடுத்தேன் இந்த படத்தை. எல்லாருக்கும் மக்களுக்கு போய் சேரணும், எல்லா பெண்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அது நிறைவேறிடுச்சு. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாதி சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட்டுக்கு எதிராக போக்சோ சட்டம் இதெல்லாம் நிறைய இருக்குது. இன்னும் வந்து ஸ்கூலில், காலேஜில், பணிபுரிய இடங்கள்லாம் இந்த மாதிரி இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய ஸ்கிரிப்ட் பார்த்துருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க, மக்கள்கிட்ட பேசியிருப்பீங்க. உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு பத்திரிக்கையில் பார்த்தேனே, இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4வது நாள் எல்லாம் படக்குழுவுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். ஒரு பத்திரிக்கையில் இதை பற்றி எழுதியிருந்தாங்க. 100 பேர்த்தில் 82 பேர் இருக்கிறது, 82 அந்த மாதிரி ஒரு, அதாவது ரொம்ப அதிகமாக 82 பேர் என்னமோ இதை பற்றி வெளியே சொல்கிறது இல்லை, இது எங்கேயுமே சொல்கிறது இல்லைங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கலை ஒரு பத்திரிக்கை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த வாரத்தோட சண்டே அன்னைக்கு இதை போட்டிருந்தாங்க. நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். அந்த ஆர்டிக்கல்லே இதுக்கான பதிலை சொல்லியிருக்காங்க. இதோட பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து அது ஒரு பத்திரிக்கையாளர், ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பத்திரிக்கையாளர் அந்த டைமில் அதை ரிப்போர்ட் பண்ணணும்னு எடுத்து அது ஒரு ஆர்டிக்கலாக கம்பைல் பண்ணி எழுதியிருக்காரு. அது வேணால் அது எங்கே இருக்குன்னு தெரியல, நான் கண்டிப்பாக என்னோட இதில் கூட நான் ஷேர் பண்ணுறேன், என்னோட இன்ஸ்டாவில் கூட ஷேர் பண்ணுறேன். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அனைத்துக்குமே காரணம் வந்து மனநிலை தான் இதோட முக்கியமான பிரச்சனைங்கிறது தான் அந்த ஆர்டிக்கல் சொல்லுது. நானும் இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வளர்கிற சூழ்நிலை, சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட், இது எல்லாமே ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குறதுல கூட அப்படி தான். அது எப்படி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி இது என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட குணாதிசயங்கள் இருக்கும். நல்ல ஒரு சமூகத்தையும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கம்யூனிட்டியும் நம்மளை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய சில குற்றங்கள் வந்து குறையும். அது குறிப்பாக பாலியல் குற்றங்கள் குறையிறதுக்கு சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும், ஏன்னா ஒவ்வொருத்தரோட மனநிலை ரொம்ப முக்கியங்கிறாங்க. அப்படின்னா அப்போ அது என்விரான்மெண்ட்டில் இருந்தால் ஒருத்தரோட மனநிலை அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆகிறோம், சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த சொசைட்டியாகவே நம்ம பொதுவாகவே தமிழ் சமூகம் என்பது ஒரு அறிவார்ந்த சமூகம். இன்றைக்குன்னு இல்லை, பல ஆயிரம் வருடங்களாக அது ஒரு அறிவார்ந்த சமூகமாக முடிந்தவரை இருந்து வருகிறது.
அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இப்போ நிறைய நடக்கிறனால சொல்கிறேன், ஒரு எக்ஸ்ட்ரா கேர் இருக்க வேண்டியது, இந்த சமூகத்து மேலே ஒரு அக்கறை நமக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டியது முக்கியம்னு பார்க்குறேன். இது வந்து மனநிலை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன்னு. டைரக்ட் சார், சார் படம் மூவி முடிஞ்சு வெளில வரும்போதும் கேட்ட கேள்வி தான். ரியல் சேர்மன், காலேஜ் சேர்மன் வந்துட்டார், ரியல் சேர்மன் ஏன் வர மாட்டுறாரு? இல்லை அவர் வரக்கூடாதுன்னு இல்லை, யாரும் பேசவும் இல்லை. தியாகராஜன் சாரை பற்றி யாரும் பேசவும் இல்லை. இல்லை அப்படிலாம் இல்லை, அவர் ஆல்ரெடி போன இதில் பேசியிருந்தோம், ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கோம். அவர் இப்போ நீங்கள் அத்தனை பேர் அதை அவரை பற்றி பேசியிருக்கீங்க, அப்படிலாம் இல்லை. அவர் வந்து இப்போ அவர் உடல்நலத்தையும் கருத்தில் கொண்டு நாங்கள் ஆப்ரேஷன்லாம், ஸோ அதனால அவரை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. நீங்கள் இப்போ நாங்கள் இங்கேயுமே வந்து இப்படி ஒரு விழா நடக்க போகுது அப்படின்னோம், நிறைய இப்போ அதாவது பாக்யராஜ் சாராகட்டும் அவங்க வந்து அவங்களோட ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு அவங்க வந்தது வந்து நாங்கள் வந்து வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு தான் சொல்ல முடியும். வராதவங்க வந்து அவங்களுக்கு அவர் சார் ரொம்ப ஆல்ரெடி அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ அவரை அப்படி நீங்கள் அது எதுவும் இது பண்ணாதீங்க. எங்களுக்கு அவர் படத்தில் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். இந்த இடத்துல அப்படி தான் சொல்லணும்னு நம்ம சொல்லலை. அந்த கதையின் நாயகன் அந்த கனகவேலுங்கிறவன் என்ன சொல்கிறான்னா, அவனோட ஆதங்கத்தை பதிவு பண்ணுறான். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தால் இதை நிரூபிக்கிறதுக்கு செத்துப்போன பொண்ணே வந்து சாட்சி சொல்ல வேண்டியதாக இருக்கேங்கிற ஆதங்கத்தை பதிவு பண்ணுறான். ஆனால் அப்படி இருந்துடக்கூடாது, நடந்துட்டு தானே இருக்குது. ஆமாம், அதான் நான் சொன்னேன். இது என்னென்னா, இது என் கையில் இல்லை சார்ட் அவுட் பண்ணுறது. எனக்கும் இதில் பொறுப்பு இருக்குது, உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது, நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. இதுக்கு சொல்யூஷன் வந்து என் கையில் இருந்தால் கொடுத்துருப்பேன், இவர் கையில் இருந்தால் கொடுத்துருப்போம். பட் இந்த சொல்யூஷன் நம்ம சமுதாயம் மொத்தம் நம்ம எல்லார் கையிலையும் இருக்குதுங்கிறனால இதுக்கான சொல்யூஷனை நம்ம தான் எல்லாரும் சேர்ந்து எழுத போகிறோம். இல்லை, அது சொல்யூஷன் இல்லை, அது ஆதங்கம். இப்படி பொண்ணு உயிரோட வர வேண்டியது இருக்கேங்கிற அவன் ஆதங்கப்படுறான். அப்போ இதுக்கான தீர்வு என்னன்னா, அது நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலும் இருக்குது. நம்ம இதை எப்படி நம்ம இந்த சமூகத்துக்குள் என்ன விதைக்கிறோமோ அதுவாக தான் இந்த சமூகம் ஒரு 10 வருஷம் கழிச்சு மாறுது. ஸோ தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து நீங்கள் எழுதுவது மூலமாகவும் நாங்கள் படைப்பதன் மூலமாகவும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த சமூகம் ஒரு நல்ல சமூகமாக ஒரு ஆல்ரெடி ஒரு நல்ல லேர்ன்ட் எஜுகேட்டட் இதாக தான் நிறைய உலக அரங்கில் நம்ம பார்க்கப்படுகிறோம், தமிழர்களாக பார்க்கப்படுகிறோம். தொடர்ந்து இது பண்ணால் புரியலண்ணே, இல்லை அரசியல் வேணான்னு சக்ஸஸ் மீட். படத்தை பற்றியும் இந்த படத்தில் வேலை செய்தவர்கள் பற்றியும் இந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்க பற்றி ஆல்ரெடி ஒவ்வொரு இடத்துலையும் 1000 முறை நாங்கள் திரும்ப திரும்ப ரொம்ப நம்பிக்கையோடு பேசியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல முதல்ல நான் என்னுடைய பேச்சு ஆரம்பிக்கும் பொழுது நன்றியிலேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். யாருக்கு நன்றி அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு பத்திரிகை நண்பருக்கும் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இது ரியாலிட்டியாக பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்கு தெரியும் இந்த படத்தை நீங்கள் எப்படி கொண்டு போய் இதை சேர்த்துனீங்க அப்படிங்கிறதும். அதனால தான் இந்த படம் இன்றைக்கும் தொடர்ந்து நேற்று கூட சில தேட்டரில் ஹவுஸ்ஃபுல், இந்த வீக்கெண்ட் வந்து இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. தொடர்ந்து அடுத்த வீக்கெண்டும் நம்பிக்கையோடு இருக்காங்க, தேட்டரில் பேசுகிறப்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த முதல்ல ஒரு புஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணுற ப்ரொமோஷன் அது காரணமாக இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி இந்த படம் வந்து ஒவ்வொருத்தரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் இந்த படத்தை பற்றி எழுதுனதும் இந்த படத்தை பற்றி விவாதித்ததும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்ததும் தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ அதனால் இந்த நன்றியை, இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு தாண்டி இந்த படம் போய் கொண்டு போய் சேர்ந்ததுக்கும் அந்த எல்லா நன்றியும் உங்களுக்கு நான் தெரிவித்து தான் என்னோடய பேச்சை நான் தொடங்க விரும்புகிறேன். இந்த நன்றிகளை தாண்டி எனக்கும் இந்த படத்தை பற்றி நிறைய எல்லா விமர்சனங்களையும் படித்தேன், எல்லா விமர்சனங்களையும் பார்த்தேன். உங்கள் கருத்துக்கள் எல்லாமே உங்கள் பாராட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய கருத்துக்கள் அதில் இருந்துச்சு, அது எல்லாமே கேட்டேன். தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மேன்மேலும் என்னை மெருகேற்றி இன்னும் நல்ல படங்களில் நடித்து இன்னும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து இன்னும் நல்லா நடிக்க முயற்சி பண்ணி தொடர்ந்து என்னுடைய நல்ல கலைப்படைப்புகளை கொடுக்க நான் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன். இப்போ என்னுடைய இந்த படத்தை பற்றி என்ன இந்த நன்றி இதுக்கு முன்னாடி நிறைய இதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசினேன். ஆனால் இப்போ வந்து நன்றியை தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் இந்த படத்தை சொன்னப்பவே என்னுடைய ப்ரொடியூசரை பற்றி ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறப்ப இந்த படம் அவர் தயாரித்தது ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் இந்த படத்துக்கும் சரி. ஏன்னா அவர் கொடுக்குற இந்த படத்துக்கு அவர் கொடுக்குற ஒரு முத்திரைங்கிறது வந்து ஒரு கல்வியாளராக இருந்து கொண்டு இளவரசன் சொன்ன மாதிரி இந்த படத்தை அவர் எடுத்தது அப்படிங்கிறது வந்து இதை நான் ஆல்ரெடி ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டில் எல்லா இடத்துலையும் சொன்னேன். இப்போ அது தெளிவாக வந்து எல்லாமே அது படம் பார்த்தனால உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும்.
ஸோ அதுக்கு வந்து அப்போ இருந்தே நான் சல்யூட் அடிச்சிட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு முறை சல்யூட், மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்த படம் இவ்வளோ பெருசாக எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம். இன்னொன்று, அவரை பற்றி நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும். இந்த படம் வந்து லாபகரமான படம்ங்கிறது நாங்கள் ஒரு 3 நாள் முன்னாடி சந்தித்தோம் எல்லாரும். அப்போ லாபகரமான படம் அப்படிங்கிறதுல அவர் சந்தோஷமாக அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. சந்தோஷம். அப்போ நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இது மாதிரி இந்த கார்த்தி ஒரு மீம்லாம் காமிச்சேன். அவர் டெய்லியும் எனக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பார். ஆயிரக்கணக்கான மெசேஜ் அனுப்புவார் டெய்லியும். அதில் வந்து ஒரு மில்லில் அது 2 ஷோ போட்டாங்க இல்லையா, ஒரு மில்லில் அவங்க ஒர்க்கர்ஸ் லேடி ஃபுல்லாக விமன் இருக்கிற இது போல் விமன் ஒர்க் பண்ணுற மில்லில் கார்த்தி. ஸோ அவங்க அந்த லேடிஸ் ஷோ வந்து 2 ஷோ வந்து அவங்க ஒர்க்கர்ஸுக்கெலாம் போட்டாங்கங்கிறது அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சின்னு சொல்லி கார்த்திக் எடுத்து காமிச்சார். அதை நான் ப்ரொடியூசர்கிட்ட ஷேர் பண்ணேன், நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. அவர் அந்த இது லாபகரமான படம்ங்கிறதுக்கு எவ்வளோ ரியாக்ஷன் காமிச்சாரோ அதை விட ஒரு 10 மடங்கு இதில் ஹாப்பியானார். ஸோ அந்த படம் வந்து சொசைட்டியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறப்ப அவருக்கு கிடைக்கிற அந்த ஹை வந்து எனக்கு உண்மையிலே பயங்கர அப்படியாப்பா அப்படின்னு அவர் அவ்வளோ எக்ஸைட் ஆனது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல படைப்பை கொடுத்து அந்த படைப்பு மக்களை போய் சேரும் பொழுது அதில் கண்டிப்பாக பொருளாக ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை தாண்டி அந்த படைப்பு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுலேருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிற ஒரு 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 நல்ல ஒரு அவர்கிட்ட அந்த பண்பை பார்த்து நானே வந்து ரொம்ப அது அப்போவே அவர்கிட்ட ஆனால் என்னென்னா இதுக்கு பயங்கர எக்ஸைட் ஆகிறீங்கன்னா இதுக்கு தானேப்பா நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவர் சொன்னப்போ எனக்கு அவ்வளோ த்ரில்டாக இருந்துச்சு. ப்ரொடியூசர் என்பதை தாண்டி அவரை வந்து கொஞ்ச நாளாக நான் அவர் கூட ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கார். அவர் அன்றைக்கி நான் அவர் கூட எல்லோரும் வரதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போயிட்டு அவர் ரூமில் வாப்பா இங்கே உட்காருன்னாரு. அப்போ சொன்னேன், ஆனால் பயங்கர மாசாக இருக்குண்ணா அவங்கள பார்க்க அப்படின்னு. ஒரு 4 பேர் வராங்க, இது பண்ணுறாங்க, கையெழுத்து போடுறாரு. இதில் வந்து இன்னொரு விஷயம் நடந்துச்சு. எனக்கு ஒரு தெரிந்த ஒருத்தர் வந்து ஒரு இந்த மாதிரி அவங்க கல்லூரியில் சேரணுங்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருந்தாங்க, உனக்கு சாரை தெரிஞ்சால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்பாக கொடுங்கன்னான நான் கொண்டு போய் அந்த எனக்கு வந்து ஆனால் என்னென்னா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு அப்படின்னு கொடுக்குறப்ப அவர் கொடுத்தோன்னே என் கூட வேலை செஞ்சால் அது கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு உடனே அங்கேயே எடுத்து பார்த்து உடனே ஒரு பிஏவை கூப்பிட்டு இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, இது யார்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது ஒரு கையெழுத்து போகிறாரு, அங்கே ஒரு கையெழுத்து போகிறாரு, இப்படி போகிறாரு, அந்த பேப்பர் வாங்குறாரு, அப்புறம் திரும்ப ஃபாலோ பண்ணுறாரு. அது என்னாச்சு? அப்புறம் அவர் வந்து அந்த பிஏ வந்து சொல்கிறாரு, ஆல்ரெடி இது வந்து வந்திருக்கு, இந்த நம்ம ரிக்வெஸ்ட் வந்திருக்கு சார், இதை ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கோம், அது என்னென்னு பார்த்தா அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னு அப்படின்னு. அது எனக்கு வந்து ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அந்த இவரை பார்க்குறப்ப அருகிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டர்ப்ரனராகவும் சரி, ஒரு கல்வியாளராகவும் சரி, ஒரு தயாரிப்பாளராகவும் சரி, ஒரு மனிதராகவும் சரி, ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கார். இப்போ உங்கள் கூட படம் பண்ணுறது மட்டும் அது வந்து ஒரு சின்ன விஷயம். நான் உங்களை தொடர்ந்து சும்மா உங்கள் கூட ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட எனக்கு போதும். உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க நீங்கள். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி. தொடர்ந்து உங்களோட படம் செய்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப இந்த பிடி சார் செய்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உங்கள் கூட வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நான் ஆர்வமாகவும் இருக்கிறேன். இந்த படம் இவ்வளோ பெரிய ரீச் ஆனதுக்கு இந்த படத்தில் இருந்த இவ்வளோ ஆர்டிஸ்ட்களை கொண்டு வந்து சேர்த்த ப்ரொடியூசர் கொண்டு வந்து சேர்த்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் இந்த கதையில் நம்பி ஒரு சின்ன பையன் நடிக்கிறான் அப்படிங்க. ஏன்னா படத்தில் வந்து ஒரு சின்ன கோர்ட் ரூம் ட்ராமா, மிகப்பெரிய இந்திய சினிமா மிகப்பெரிய ஜாம்பவான் பாக்யராஜ் சார் வந்து அந்த ஒரு சின்ன கோர்ட் ரூம் ட்ராமா, அந்த கோர்ட் ரூம் ட்ராமாவில் அவர் இல்லைன்னா அது அந்த கோர்ட் ரூம் எவ்வளோ எங்கேஜிங்காக இருந்திருக்குங்கிறது டவுட்டு தான். ஸோ அவருடைய பங்கு மிகப்பெரியது. ஆனால் இது எல்லாமே வந்து படத்தோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி சக்ஸஸ் மீட் வரைக்கும் கூடவே பயணித்து எங்களெல்லாம் உற்சாகப்படுத்துறது. இது அவருக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஊக்கம். இதை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா இதுலேயும் நீங்கள் வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இளவரசு அண்ணன் ரொம்ப ஒரு ஆக்டிங்கை நான் வந்து இந்த நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் கொஞ்சம் எனக்கு கண்ணை திறந்து இன்னும் ஆக்டிங் வந்து எப்படி அவர் கிட்டத்தட்ட வாழ ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அவர் வந்து இளவரசு அண்ணனாவே இல்லை, அவர் அந்த கேரக்டராக திடீர்னு மாறிடுறாரு. ஒரு 3 நிமிஷம் முன்னாடி அந்த ஜோனுக்குள்ளே போனோன்னே லிட்ரலாகவே பக்கத்தில் இருக்கப்ப தெரியுது இவ்வளோ டெடிக்கேட்டடாக அவ்வளோ சின்சியராக கிட்டத்தட்ட இந்த கேரக்டராக மாறிடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு. அவரோட அப்புறம் அந்த கட்டு சொல்லி ஒரு 1 மினிட் ஆகுது அவர் அதுலேருந்து வெளியே வர. எனக்கு இது மிகப்பெரிய ஐ ஓப்பனர். ஏன்னா பொதுவாக வந்து நான் வந்து டைலாக்லாம் படித்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஸ்டண்ட்டுன்னு அது முன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அந்த செட்டில் அந்த நேரத்தில் அந்த மொமெண்ட்டில் அந்த கேரக்டராக இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது வந்து அதை நான் ஸ்க்ரீனில் பார்த்தப்ப அவர் அங்கே நடிக்கிறப்போ ஒன்று தெரிஞ்சுது.
அங்கேயே அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் பயங்கரமாக இருக்குது நீங்கள் நடிக்கிறதுன்னு சொன்னேன். ஆனால் அதை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அது எப்படி ஒரு அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்தால் அது எப்படி எங்கேயுமே மிஸ் ஆகாமல் அது ஒரு முழுமையாக இருக்குங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங். விமர்சனங்கள்லாம் படிக்கிறப்ப இந்த சீனில் இப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கணும், இந்த ஸ்கின்னில் நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து அவர் ஒவ்வொரு தடவையும் அவரோட அந்த இதுதான் வந்துச்சு. ஒருவேளை இளவரசன் மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்துட்டா மேபி இங்கே இந்த சீனில் எக்ஸ்ட்ரா நடிச்சு இந்த சீனில் இன்னும் கவனம் செலுத்தணும், அது மாதிரி இல்லாமல் அந்த கேரக்டராகவே மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹேக்கை வந்து இந்த படத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ. நான் எனக்கு மிகப்பெரிய லேர்னிங். அண்டு எவ்வளோ சின்சியரிட்டி, இவ்வளோ சின்சியராக இருக்கணுமா நடிக்கிறப்ப. அதாவது பொதுவாகவே நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன். எனக்கு ஃபைட்டு வந்து இவ்வளோ ஆக்ஷன் பண்ணதில்லை. போன படங்களில் அந்த குதிரையில் நானே பண்ணணும், நானே ஸ்டண்ட் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணேன். நடிக்கிறப்ப இப்படி ஒரு ஈக்குவேஷன் அது பின்னாடி இருக்குங்கிறது வந்து ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டு வரப்போ இப்படி ஒரு தருணத்தில் நான் கொஞ்சம் எவால்வ் ஆகி மெச்சூர் ஆகிக்கிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் இவரை போன்ற ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் சந்தித்ததுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ மறுபடியும் இளவரசனாக்கு ஒரு நன்றி. அதை தாண்டி பிரபு சார், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க இந்த படத்தில். பிரபு சார் இருந்தார், அண்டு ராஜா, பட்டிமன்ற ராஜா சார் இருந்தார், அவர் கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டுருக்கு. தேவதர்ஷினி மேம், நிறைய பேர் இந்த படம், வினோதினி மேம், இந்த படம் முழுக்க ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றி. ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டும் அட் அ டைமில் வச்சு ஏற்கிறங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாலே நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து அந்த என்விரான்மெண்ட்டை செட் பண்ணி, ஸோ அந்த வகையில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒத்துழைத்தது ஒன்று. ரெண்டாவது அவங்கள அருமையாக அந்த என்விரான்மெண்ட்டை மாற்றி கொடுத்து ஒரு நல்ல கதையை எடுத்து அதை உருவாக்கி அதை நம்பி அதில் இவ்வளோ நாள் பயணம் செஞ்சு அந்த படத்தை கரெக்டாக கொண்டு வந்து, அதுவும் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி, ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெடல் என்னன்னா கார்த்திக், நல்ல இயக்குனர், சிக்கனமான இயக்குனர். அதாவது சிக்கனம்ங்கிறது வந்து இந்த கதைக்கு தேவை என்ன, இதை வந்து கரெக்டான டேஸில் முடித்தார், அன்றைக்கி ஷெட்யூல் அன்றைக்கி முடித்தார். அதனாலேயே இந்த படம் எங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்க காரணம் என்னென்னா, இந்த படம் ஏன்னா ஒரு படம் அப்படிங்கிறது வந்து பேர் சம்பாதிக்கிற அளவுக்கு பொருளும் அதுலேருந்து வரும்பொழுது தான் தொடர்ந்து அதை திரும்ப ஊக்கப்படுத்தி அப்படி தான் வந்து திரும்ப நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு ரெண்டுமே முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு லாபகரமான படம் அமைய காரணம், லாபம்னா என்ன, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் இதுதான் ப்ராஃபிட்டுமாங்க. ஸோ அந்த காஸ்ட் ப்ரைஸை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறது வந்து டைரக்டர் கையில் அது மிகப்பெரிய பங்கு இருக்குது. ப்ரொடக்ஷன் கூட ஒரே யூனிட்டாக இணைந்து நடத்தினா தான் அது முடியும். ஸோ அந்த வகையில் கார்த்திக் வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு. சூப்பராக பண்ணிங்க கார்த்திக், பயங்கர எஃபிஷியண்ட்டாக ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை சூப்பராக பண்ணிங்க. அண்ட் ஏன்னா ப்ரொடியூசர் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அவ்வளோ ஆர்டிஸ்ட் கொடுக்குறப்ப அது நீங்கள் வந்து எந்த வகையிலும் ஒரு மாதிரி அதில் குழம்பாமல் தெளிவாக அதை எடுத்தது உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு. அண்ட் இன்றைக்கி இந்த படத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கிற பாராட்டுக்களை ஒவ்வொரு இடத்துலேருந்தும் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2-3 விஷயங்கள், தருணங்கள். நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க டூர் போனேன். இந்த படத்தை வந்து எனக்கு வந்து ரசிகர்களோடு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு முழுக்க போனோம். சில இடங்களில் நடந்த சில விஷயங்கள் அதை நான் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய பர்சனல் பக்கங்களில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. கார்த்தியும் கூட இருந்தார், மாதேஷனும் கூட இருந்தார். நாங்கள் 3 பேர் தான் போனோம். அதாவது ஒரு அம்மா ஈரோட்டில் ஒரு அம்மா வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்ந்து அதை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ தொடர்ந்து அந்த இதில் தொடர்ந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து தேங்க்ஸ் ஃபார் த மூவி அப்படின்னு அவங்க ஒரு இதாகி வந்து பர்சனலாக அவங்க நான் கிளம்புறப்ப அவங்க கையெல்லாம் பிடிச்சி அது வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக இருந்தது. அண்டு ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை ரொம்ப க்ளோஸாக ரிசீவ் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுவும் முக்கியமாக திருப்பூரில் ஸ்ரீசக்தி தேட்டரில் நாங்கள் வந்து படம் பார்த்து அந்த கூட்டத்தில் வரப்போ 2 பாட்டிங்க அவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக என்னை யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்க சான்ஸே கிடையாது. அவங்க வந்து அங்கே தேட்டரில் வேலை பார்க்குற பாட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அது ஸ்க்ரீனில் பார்த்துருக்காங்க, அந்த படம் அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு, அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரில. அவங்களுக்கு சும்மா என் பக்கத்தில் வந்து நிற்கணும் பார்க்கணும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அப்புறம் வந்தாங்க, கையை பிடிச்சிக்கிட்டேன். எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா அவங்களுக்கு எதாவதுனா நம்ம என் படம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்கலாம், சான்ஸே இல்லை. அவங்களுக்கு என்னை யாருன்னே தெரில. பட் அவங்களுக்கு வந்து அந்த படத்தை பார்த்து அவங்க என் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க சும்மா அப்படியே ஒரு பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள். அது கார்த்திக் இருந்தார், மாதேஷன் இருந்தார். நாங்கள் அந்த மொத்தமாக இந்த தமிழ்நாடு டூர் நாங்கள் கிட்டத்தட்ட முந்தானேத்து கூட கேரளா போயிட்டு வந்தோம். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டு அந்த நேரத்தில் போய் மக்களை சந்திக்கும் பொழுது ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நெகிழ்ச்சி என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வை கொடுக்குது. ஒரு கலைஞனாக நல்ல படைப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம படைப்புகள் எங்கேயோ யாருக்கோ
ஒரு சின்ன தைரியத்தை கொடுக்குது, சின்ன ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ரிலீஃப். நம்ம படைப்புகள் ஒருத்தரை டச் பண்ணுதுங்கிறதே வந்து நம்ம ஒரு கலைஞனாக கொடுத்து வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த படத்தில் என்னை நாயனாக இமேஜின் பண்ணி ஒரு கதை எழுதி அந்த கதையில் நான் நடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு நன்றி கார்த்திக், நன்றி. மிகப்பெரிய இந்த படம் எல்லா வெற்றியும் தாண்டி பர்சனலாக எனக்கு மிகப்பெரிய திருப்தியான ஒரு படமாக இந்த படம் இருக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என்னை எப்போவுமே அழகாக காட்டுற மாதேஷ் அண்ணன் ரொம்ப நன்றி. அன்பறிவுலையும் சரி இங்கேயும் சரி எனக்காக வந்து இந்த சொல்லுவாங்களே லைட் எக்ஸ்ட்ரா வச்சாங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இது பண்ணுவார், எனக்காக எஃபர்ட் போடுவார். அண்டு டயர்டாக தெரியறதுக்கு முன்னாடி சொல்லுவார், கொஞ்சம் ஸ்க்ரீனில் இப்படி இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள், நிறைய என் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அவருக்கு எப்போவுமே இருக்குது. அந்த வகையில் மாதேஷ் மேடி ப்ரோன்னு நான் சொல்லுவேன். மாதேஷ் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயணிக்க முதல் முறையாக சார் கூட பயணிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அவரை நான் பெருசாக வந்து பார்க்கவே மாட்டேன், அவர் பேக்லேயே தான் இருப்பார். ஸோ இப்போ தான் வந்து சார் கூட ஃபஸ்ட்டு படம். ரொம்ப தத்ரூபமான நிறைய ஆர்ட் இதெல்லாம் வந்து எது செட்டு எது வீடு எதுன்னே தெரியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தீங்க சார், சூப்பராக இருந்துச்சு. அண்ட் முனீஷ் அண்ணன் அவர் கூட நான் அடிக்கடி நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர். நான் ஒரு படம் வீரனில் நடிச்சிருந்தார், எனக்கு எப்போயுமே நான் சிரித்தால நடிச்சிருந்தார். அப்போ எப்படி இருந்தாரோ அதே இதில் இப்போ வரைக்கும் கூட ஜாலியாக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் நடிக்கக்கூடிய நடிகர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதில் முனீஷனை வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு நடிகர். நான் வந்து கேஷுவலாக அவர் கூட நார்மலாக அப்படியே ஒரு கரெக்டாக சீனை பற்றி நல்லா பில்ட் பண்ணி இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார் ஏதோ ஒன்று பண்ணி ஒன்று கொண்டு வருவார். ஸோ முனிஷனா கூட திரும்பவும் நடித்து இப்போ இது மாதிரி நிறைய பேர் கூட இந்த படத்தில் நான் நடித்தது எனக்கு நல்ல அனுபவம். சரியான வரிசையில் என்னால் பேச முடியல. ஏன்னா வந்து ஒன்று இந்த வெற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மகிழ்ச்சி என்னால் மாற்றி அதை கன்வெர்ட் பண்ணி கரெக்டான வார்த்தைகளில் சொல்ல எனக்கு தெரியல. பட் வந்து ரொம்ப அதை எப்படி எனக்கு சொல்கிறேன்னு தெரியல. வெற்றிங்கிறது எனக்கு புரிஞ்சுது, சக்ஸஸ் மீட். ஆனால் அதை தாண்டி ஒரு திருப்தின்னு ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது இந்த படத்தில். அது வந்து இப்போ அந்த ஃபீலிங்கை தாண்டி எனக்கு இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. இதை தொடர்ந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இந்த அடுத்த 3 வருடங்களுக்கு நிறைய பிளான்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல அடித்தளமாக ஒரு புஷ் ஸ்டார்ட்டாக இந்த படம் எனக்கு அமைஞ்சதில் ரொம்ப ஹாப்பி. என்னுடைய அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்டோட தொடர்ந்து உங்களை சந்திக்க போகிறேன். விடைபெறுவதற்கு முன் மீண்டும் ஒரு முறை இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்தனால மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சுது. அதனால் உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.